Hello everyone, welcome back to SG Lifestyle. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னா நான் இன்னைக்கு தமிழ்ல winged eyeliner எப்படி பண்றது, அது நம்மளுக்கு எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஸோ அதிகமாக பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கே போகலாம். ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு ஐட்டம்ஸ் தான் தேவை. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேப் இல்லைனா ரூலர் இல்லைனா பேப்பர். உங்கள் வீட்டில் எது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான லைன் கொடுக்குமோ அதை எடுத்துக்கோங்க. முக்கியமாக கண்ணு பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ஐட்டமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு டேப்பில் தான் காமிக்க போகிறேன். இது டேப் எப்படி வைக்கணும்னா, நம்ம புருவத்துக்கும் கண் அந்த கோனருக்கும் லைன் பண்ண போகிறோம். அது ஏன் அப்படி பண்ண போகிறோன்னா, அதை விட கொஞ்சம் கீழே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் அப்படியே சூழ்ந்து போன மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஆனால் நம்ம மேக்கப் போடுறதே கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கு, இல்லைன்னா நம்ம கண்ணையும் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹையாகவே வைக்கணும். அது எப்படின்னா புருவத்துக்கும் கண்ணுக்கும் லைன் போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், கண்ணுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ லெட்ஸ் டு இட். ஸோ நம்ம டேப் ஆக்சுவலி கண்ணு பக்கத்தில் போடுறதுக்கு முன்னே கையில் ஆக்சுவலி ஒட்டிடுவோம். அது அப்படி ஒட்டியிருந்தா கண்ணு பக்கத்தில் ஓட்டுறப்ப அவ்வளோ எப்படி சொல்கிறது, வலிக்காது டெக்னிக்கலி. ஸோ அந்த டேப் எடுக்கிறப்ப சில நேரம் லைட்டாக வலிக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்ணு பக்கத்தில் வச்சோன்னா. அதுவும் தவிர நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கின் தான் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கிட்ட வைக்கிறோம். வச்சுட்டோன்னே அது இன்னும் அங்கேருந்து அப்படியே புருவத்துக்கும் லைன் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே. ஓகேயா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கண் நீங்கள் போட்டுடலாம். ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு அங்கே ஒரு மச்சம் இருக்குது, ஆனால் நான் வெறும் அந்த புருவத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ கண் ஓரத்துலேருந்து புருவத்துக்கு. ஸோ அது கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி இருப்பீங்க. இன்னைக்கு நான் வெறும் லிக்விட் ஐலைனர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே கண்ணுக்கு மேலே அந்த ஒரு லைனை வைக்கணும். அப்புறம் அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு இங்கே வைக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ட்லேயே ஆரம்பிக்க போகிறோம். இங்கேயும் கண் கார்னர்லேயும் ஆரம்பிக்கலாம். ஆனால் சில நேரம் அந்த ஸ்மூத் லைன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா எவ்வளோ திக்காக வேணும்னு அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை அவ்வளோ பார்க்க முடியாது. ஸோ எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ திக்காக ஆகுதுன்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் எப்படி பென்சில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் லெஃப்ட் ஹேண்டட், அதனால் எனக்கு லெஃப்ட் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ அதை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு புருவத்துக்கும் இந்த கண்ணுக்கும் பாதியில் ஒரு இடம் இருக்கும் பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். எண்ட்லேருந்து ஆரம்பித்தா நம்மளுக்கு ரொம்ப நீட்டான ஒரு லைன் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. அதனால் பாதியிலேருந்து ஆரம்பிங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கண் சென்டர் வரைக்கும் வர வைக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இது லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே அந்த கண்ணும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு நான் கீழே பார்த்தேன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அதே மேலே பார்த்தேன்னா ரிங்கிள்ஸ் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் கீழே பார்த்து லைன் போட போகிறேன். ஸோ என்னோடய கண்ணாடியும்
கீழே இருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும் என்ன லைன் போடுறேன்ட்டு. ஸோ நம்ம லைன் அங்கேருந்து சென்டருக்கு போட்டாச்சு. அப்புறம் நான் சென்டர்லேருந்து இந்த கார்னருக்கு போகிறதுக்கு போக போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்படி சின்ன சின்னதாக ஆரம்பிப்பேன். இன்ச்சாக போனால் தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும் அந்த லைன் எப்படி வருதுன்ட்டு. அதே ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம கண் ரிங்கிள்ஸ் எல்லாமே அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்காது. ஸோ நம்ம கண் சென்டர் ஒரு கண் கார்னருக்கு வர வர நம்ம லைனும் கொஞ்சம் சின்னதாக்கணும். அது என்னத்துக்காகனா நம்ம கண் ஷேப் இப்படி இருக்கு சரியா, ஆனால் நம்ம அங்கேருந்து இப்படி லைன் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ எப்பயுமே இங்கே கிட்ட வரப்ப எப்பயுமே சின்ன ஒரு லைன் இருக்கு. ஸோ நம்ம லைன் போட்டாச்சு. அதுக்கு பிறகு இங்கேருந்து இந்த கார்னருக்கும் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஒரு செக்ஷன் ஃபில் பண்ண முடியும். அவ்வளோதான், விங் லைனை இப்படி தான் பண்ணுறது. ஸோ இது முடிஞ்சோடனே கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோன்னே தாராளமாக இதை எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த இங்க் லைனர் அப்படியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக திருப்பி அந்த லைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம கார்னர்லேருந்து போகிறோமோ அதே மாதிரி. ஸோ ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஆக்சுவலி நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்ப கொஞ்சம் கர்வ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி அந்த லைனுக்கு போய் இந்த நேரத்தில் கீழே பார்க்குறதுக்கு முன்ன ஸ்ட்ரைட்டாகவே பார்த்து அந்த லைனை ஃபில் பண்ணலாம். இப்படி தான் விங் லைனர் பண்ணுறது. ஸோ நான் ஆஃப் கேமராவில் போய் ஒன்று பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு விங்ஸ் லைனர் எப்படி சொந்தமாக போடுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நான் எப்போ வீடியோஸ் போடுறேன்னு தெரிஞ்சுக்க முடியும்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட்ஸ் செக்ஷன்லேயும் வைங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இல்லைனா மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நான் நிறைய ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். நிச்சயமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்யூ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் பாய்.